வெப்பம், குளிர், மழை, காற்று இவை நாம் வாழும் பூமிக்கு உயிரோட்டம் தரும் பருவ மாற்றங்கள். ஆனால் அதே பருவ மாற்றம் தான் வறட்சியாக, வெள்ளமாக, புயலாக வந்து எமக்கு அழிவையும் தருகின்றன. எங்கள் வாழ்க்கையும் அப்படிதான். பருவங்களால் செழுமை பெறுகின்றன, தவறினால் அழிவையும் சந்திக்கின்றன. நான் என்னோட வாழ்க்கையில அதை ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கிறேன். அமைதியாக தான் எங்களோட வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்துச்சு. இருந்தாலும் அந்த அமைதியான பயணத்தை சுட்டரிக்கின்ற நிகழ்வுகள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்ததை எனது பெற்றோர்கள் உணர தவறிட்டாங்க. அப்ப என் ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அன்றைக்கு ஒரு சண்டே. ஐவான், எங்கப்பா போற? சாப்பிட்டு போப்பா. உமா, தம்பி எங்க போறான்? கிளாஸுக்கு போறான். பாவம், சாப்பிடாம போறான். கிளாஸுக்கு போற மாதிரி தெரியலையே. டேய், ஒரு மாதிரி விளையாடுங்கடா. ஐயோ, இருந்து முடிஞ்சு இன்னைக்கு நாள் அவ்வளோதான். வாங்க கதை, வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? எங்கடா செட் ஆகுறீங்க? உனக்கு எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணுறேன்? ஃபோனை பண்ணி வச்சுட்டீங்கிறாய். ஃபோன் ஒன் பண்ணி வைடா. பொய் சொல்லாத. சரி விடு. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. விடு. கேட்டு பாருடா. சரிடா, எங்க செட் ஆகுறீங்க? காசு இருக்காட செட் ஆகுது. அவனுக்கு இப்ப பாரு சல்லியை பத்தி பேசினா ஒரு போன். இப்ப பண்ணலடா. இப்ப மொத்தம் சல்லி போட்டுருனா பேங்குக்கு இப்பதான் 12 மணி வந்துருக்கு. போயிட்டு எடுப்பேன். அப்ப என்ன சொந்த பேங்கா வச்சிருக்காரு? சண்டையில சரி சல்லி தாண்டா என்கிட்ட இருக்கு. வா ஏறி வாரியா. நான் வரல மச்சான். சல்லிக்கு தானே நாங்க போவோம். சரியா? ரைட். வராட்டி என்னைக்கிறாய் அந்த வீதி சட்டா மச்சான். அன்றைக்கு ஐமன் வீடு வரும்போது நைட் 1 மணி இருக்கும். உமா கிட்ட என்னவோ காரணத்தை சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான்.
அம்மா டீ. நேற்று நீ எங்க போன நீ? கிளாஸ்க்கு. போய் சொல்லாத. கிளாஸ்க்கு தான் போனேன். ஏன்? போய் சொல்லாத, நீ கிளாஸுக்கு போகல. நான் எங்கே போனால் உனக்கு என்ன? நான் உன் தாத்தா, இதை எனக்கு கேட்க இல்லாதா? வெள்ளார காட்டிலும் கேள்விகள் கேட்டு அவனை குழப்பாம வந்து அடிப்படையில் இருக்க வேலையை பாரு. வா. ஐமனோட புதிய புதிய நடத்தைகள் எனக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ட்ரெஸ் பண்றதுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் அதிகமான பணத்தையும் நேரத்தையும் செலவிடும் போதே எனக்கு விளங்குச்சு ஐமன்ட பாதை எங்கேயோ பாதை மாறி போகுதுன்னு. ஆனா அதையெல்லாம் செய்யறதுக்கு சுதந்திரமும் பணமும் அவனுக்கு தாராளமா கிடைச்சிச்சு. எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். எப்படி இந்த டீலை முடிச்சாகும். தட்ஸ் ஆல். என்னங்க நல்ல சீன் போகுது, வந்து பாருங்களேன். நீங்க பார்த்தா நான் பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க சாப்பாடு ரெடியா? வாப்பா அவரு வீட்டுல இருந்தாலும் இல்லாத மாதிரிதான். அவருக்கு எல்லாமே பிசினஸ் தான். எங்களோட அன்பு இல்லைன்னு சொல்லல, அதனாலதானே பணத்தையும் சுதந்திரத்தையும் அள்ளி தந்தாரு. என்றாலும் அது ஐமனை மட்டும் இல்ல, முழு குடும்பத்தையுமே பாதாளத்துல தள்ளுன்றத அவர் உணரல. எங்க கை தொடைக்கணும் வச்சு அது கூட கிடையாது. இல்லாட்டி உருப்படாது. மிச்ச நாள்டா அவன் குளிக்கிறதே இல்ல தண்ணி. ஜெசி கோல்டா? யார் மச்சான்? ஜெசியா? இங்க வா. போனுல கான்செப்ட் பண்ணா சொல்லிட்டேனா? டெவலப் ஆகுடா. அவன் பேசுறது நீ கணக்கு எடுக்கிறது என்னமோ உலகத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு மட்டும் தான் இருக்கு மாதிரி பிகு பண்ணிட்டு போறான். நீ ஃபீல் பண்ணாதடா. அத ராஜுட நாயோட பேர் என்னடா? அதுவும் ஜெசியானோடா. இல்ல லேசி என்னடா லேசி. இந்தாப்பா காசு இருக்கு. போன் வாங்கினது மாதிரி இல்ல, எங்க இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரி சரி, கோல் வாங்க. சரி, காசு கவனம். சரி. நேற்று நீ எங்க போன? நான் சொல்லலன்னு சொல்லாத ஐவன். நீ அவனுங்களோட அளவு நடந்து. நேற்று நீ குடிச்சுதானே? இல்ல இவன் நீ குடிச்சு ஐவன் நான் சொல்லலன்னு சொல்லாத. உன்னால உங்க குடும்பமான கூடாது. உங்க கையில தான் இருக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட்.
ஐமன் மீதுள்ள சந்தேகம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் போச்சு. ஐமன் வீட்டுக்கு வரது அறவே நின்னுடுச்சு. அவன் எங்க போனா, என்ன செய்யறான், எதுவுமே வீட்டுக்கு தெரியாது. இன்றைக்கு என் ஃபைனல் எக்ஸாம். தம்பி என்னோட எக்ஸாம் போட கிட்ட விட்டு விடு. அதெல்லாம் எனக்கு டைம் இல்ல. ஏ எனக்கு செமினார் இருக்கு. அப்படி என்னை விட்டுட்டு போவேன். இல்ல நான் போகணும். வாப்பா தம்பி கிட்ட சொல்லுங்களேன் என்னோட எக்ஸாம் போட கிட்ட விட்டு விட சொல்லி. மா அவன் தான் சொல்றானே, அவனும் கிளாஸுக்கு போகணும். எனக்கு அவசரமான கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சி என் மூட் அவுட் பண்ணிடாதீங்க. இந்த பார்மா சப்னா வேணும்னா முஜீப் மாமா கிட்ட சொல்லி அவர் ஒரு மாதிரி சேவ் பண்ணி கூட்டிட்டு போங்க. அவர் இப்ப வேலைக்கு போறார் பாப்பா. அடாடாடாடாடா. கொஞ்சம் இருங்க. என்ன கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அட்வைஸ் பண்ண வேண்டியது போல இருக்கு. அவனை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி பசங்க இந்த வயசுல இப்படித்தான் நடப்பாங்க. 4 பேரோட கூடி விளையாடாம வீட்டுக்குள்ளேயா இருக்க முடியும்? இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த காலத்துல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே? நீங்க சொல்றத கேட்டா எனக்கு சிரிப்பா தான் வருது. உங்களை மாதிரி நான் என்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவன் பின்னால் சுத்திட்டு இருக்கிறது. என் பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. என்ன டீ கூட குடிக்காம புறப்பட்டீங்க? ஹலோ ஹலோ, காலேஜ் வாப்பா தம்பியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்க அனுப்பினது எனக்கு நல்லாவே படல. இப்ப என்ன அதுக்கு? ஏன் வீட்டுல இருந்து படிக்கிறாரா? இங்க பாருப்பா,
அவன் எல்லாம் சின்ன பையனா, நான் பிரின்சிபலோடு சேர்ந்து படிக்கட்டுமே. கொஞ்ச நாள் அவன் போக்கே சரியில்லை. ஓ, ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. ஓ எக்ஸாம் தான் போகுது. சரி சரி. ரிசல்ட்ஸ் வெளியான அன்றைதான் எல்லா அதிர்ச்சியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஐமண்ட ரிசல்ட்டை செக் பண்ண போன எனக்கு அவன் எக்ஸாமே எழுதலைன்னு தெரிந்ததும் அதிர்ந்து போனேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிர்ச்சியான செய்தியோட அன்றைக்கு ஈவினிங் மாமா வீட்டுக்கு வந்தாரு. ஏன் தம்பி ஏன் கத்துறீங்க? ஐமன் எங்க? ஐமன் 2-3 நாளா வீட்டுக்கே வரல. என்ன நடந்துச்சு? நீங்க இங்க நிம்மதியா உட்காந்துருங்க. அங்க அவனை போலீஸ்ல தேடுறாங்க. போலீஸ்? போலீஸால? ஆமா. ஏன் புள்ளைய போலீஸால தேடுறாங்களா? எதுக்கு? ஏன் அவன் என்ன குத்தம் செஞ்சான்? அவன் என்ன செய்யல இந்த உலகத்துல? அவன் செய்ய வேண்டிய அத்தனை தப்பும் பண்றான். குடி நேற்று ராத்திரி கூட இந்த குடு விக்கிற ராஜாவோட இருக்கான். ஏன் மகன் போன வஸ்து பாவிக்கிறானா? பிக்கிறானா? ஆமா. யார் சொன்னது? என் மகன் போன வஸ்து பாவிக்கிறானா? போலீஸால அவனை தேடுறாங்களா? என் தம்பி சொல்றான். என்ன உணர்வு? இதுக்கு அப்புறம் அந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள நுழைய வந்ததில்லை. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அல்லாஹ் என் புள்ளைய நான் எங்க தேடுவேன்? நீங்க இப்ப இப்படி பேசுறீங்க? நீங்க தான் இதுக்கு முழு காரணம். நீங்க கொடுத்த சுதந்திரம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆமா, நான் தான் கொடுத்தேன். நான் கொடுக்காம என் பிள்ளைக்கு வேறு யார் கொடுக்குறது? அது சரி, நீங்க தான் கொடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க என்னத்தை கொடுத்தீங்க? பணத்தை கொடுத்தீங்க அள்ளி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து சொன்னனே, அந்த நேரம் நீங்க இதை கொஞ்சம் தேடி பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஹலோ 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 மகன் ஐமன், ஹலோ ஹலோ. நடந்தது எல்லாமே இன்னைக்கு கனவு போல. எவ்வளவோ தேடியும்
தம்பி எங்க இருக்கிறான்ற தகவலே கிடைக்கல. அந்த அதிர்ச்சியிலிருந்து உமா மேலவே இல்லை. உமா மவுத்தாகி 1 வருஷம். வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்துட்டு போனாங்கப்பா. கீதா எந்த பதிலுமே சொல்லாம இருக்கு. இதை விட்டா இன்னொரு நல்ல இடம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அது போல நாம இருக்கிற நிலைமையில நீதான் நல்ல முடிவு எடுக்கணும். யோசிப்பா. வாப்பா மாறினதா தெரியல. குடும்ப கஷ்டத்தை தீர்க்க அவருக்கு இருக்கும் கடைசி ஆயுதம் என்னோட திருமணம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் வாப்பா ஏன் இப்படி சிந்திக்கிறாரு எனக்கு புரியல. தம்பி செய்த எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்ல வரல. அவனுக்கு சரியான பாதையை காட்ட யாராலும் முடியாம போனதுதான் என்னோட கவலை. எங்க குடும்பம் ஐமனை மட்டும் இழந்து நிக்கல, எங்களுக்கு சொந்தமான எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனியும் இது தொடரத்தான் போகுது. இப்பூமியில் கால் பதிக்கும் ஒரு குழந்தை 8 வயது வரையே பெற்றோரின் அன்பை 100% அனுபவிக்கின்றது. அது 12 வயதை தொடுகின்ற போது அவ்வன்பு 80% குறைகின்றது. 18 வயதை தாண்டுகின்ற போது பெற்றோரின் அன்பு 20% மீதமிருக்க 80% நண்பர்களும் ஊடகங்களும் இன்னும் பல்வேறு விடயங்களும் அபகரித்துக் கொள்கின்றன. அதற்கு ஐமன் ஒரு குறியீடு மட்டுமே. ஐமனின் பெற்றோரும் ஓர் உதாரணம் மட்டும்தான். சமூகத்தை சுமக்க வேண்டிய இளம் சமுதாயம் இன்று சமூகத்திற்கே பாரமாகி போவதற்கு பெற்றோர்களே நீங்களும் சில வேளை உடந்தையாக இருக்கலாம்.